வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் வந்து என்னால் வெளியே போய் எந்த வீடியோவும் எடுக்க முடியல. அதனால் வந்து இப்போ நான் வீட்டில் இருந்தே ஒரு வீடியோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். ஹவு டு சூஸ் யுவர் பைக், இதான் வந்து வீடியோட டைட்டில். ஸோ எப்படி வந்து உங்களோட பைக் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் செக்ஷனில் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின் இது. ப்ரோ, அந்த பைக் நல்லா இருக்கா, இந்த பைக் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அதுக்கெலாம் நான் ஃபைனலாக வரேன். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து எப்படிலாம் வாங்கலாம் அப்படிங்கிறது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு 10 பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெட்டராக சூஸ் பண்ணலான்னு வைங்களேன் உங்கள் பைக்ஸை. இப்போ இந்த லாக்டவுன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பைக்ஸ் எடுக்கலான்னு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பைக் எடுக்கலாம் அப்படின்னு ரெடியாக இருக்கவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நிறைய பேர் பைக் எடுக்கிறவங்க எல்லாமே யாராவது ஒருத்தவங்க இன்ஸ்பயர் ஆகிட்டு தான் எடுக்கிறீங்க. ஸோ இது மாதிரி எங்கள் அண்ணன் அந்த பைக் வச்சுருந்தாரு, என்னோடய ஃப்ரெண்டு அந்த பைக் வச்சுருக்கான், இல்லை வந்து எங்கள் ஊரில் அந்த பைக் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து இன்ஸ்பயர் ஆகி தான் அந்த பைக் எடுக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி பைக் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு விஷயம் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பைக் வந்து மற்றவங்க ஓட்டும்போது நம்மளுக்கு பார்க்குறது நல்லாயிருக்கும், ஆனால் நம்ம ஓட்டும்போது சில பைக்ஸ் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கும்போதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் அப்படின்னா, முக்கியமானது ஒரு 3 விஷயம் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே ஒரு 3 விஷயம் இருக்குது. என்னென்னா, ஒன்று வந்து உங்களோட பட்ஜெட். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு திங். நீங்கள் வந்து ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ஃபஸ்ட்டு வந்து பட்ஜெட் தான் நீங்கள் வந்து அலோகேட் பண்ணணும். இந்த ரேட்டுக்குள்ளே நான் பைக் வாங்க போகிறேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து என்ன பர்பஸ்க்காக பைக் வாங்க போகிறோம் அப்படிங்கிறது முடிவு. அதாவது இந்த பர்பஸ் பட்ஜெட் அப்படிங்கிறது முன்ன பின்ன வரலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பர்பஸ்க்காக பைக்கை சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட பட்ஜெட் அலோகேட் பண்ணலாம். இல்லை ஃபஸ்ட்டு வந்து பட்ஜெட் அலோகேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து இந்த பர்பஸ்க்காக பைக் நான் வாங்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ இது வந்து முன்னாடி பின்னாடி வரும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த பைக் வந்து எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ். ஸோ இப்போ ஒரு இவ்வளோ விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. அதாவது இனிஷியலாக ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே பட்ஜெட், பர்பஸ், அதுக்கப்புறம் வந்து மைலேஜ், அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் பார்க்கணும். இதை வந்து நீங்கள் இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தீங்கனாலும் பட்ஜெட்டுங்கிறது பிரச்சனை இல்லை. உங்கள்கிட்ட காசு இருக்குதுன்னா அது ப்ராப்ளம் இல்லை. அட் த சேம் டைம் பர்பஸ் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் அது வந்து மாறும். இப்போ மேபி நீங்கள் வந்து ஹில் ஸ்டேஷனில் இருக்கீங்க, இப்போ ஊட்டியில் இருக்கீங்க, இல்லை கொடைக்கானலில் இருக்கீங்க, அந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கைண்ட் ஆஃப் பைக்ஸை சூஸ் பண்ணுவீங்க. இல்லை இப்போ நார்மலாக அந்த சென்னை, இப்போ திருச்சி, கோயம்புத்தூர் இங்கே வந்து சிட்டியில் ரைட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு கைண்ட் ஆஃப் பைக்ஸை சூஸ் பண்ணுவாங்க. நான் அதுக்கு நெக்ஸ்ட் பாயிண்டில் வரேன். பட் இந்த 2 விஷயம், மெயின்டெனன்ஸ், மைலேஜ் அப்படிங்கிறது இல்லைங்களா, இது வந்து முக்கியமான விஷயம். மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ஒன்லி சர்வீஸ் மட்டும் கிடையாது. அது வந்து நீங்கள் இப்போ வந்து சர்வீஸ் வந்து மோஸ்ட்லி நிறைய பைக்ஸ் வந்து இப்போ 150 சிசிக்கு மேலே இருக்க பைக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 6000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வந்து சர்வீஸ் விட்டால் போதும் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் நான் சர்வீஸ் மட்டும் மீன் பண்ணல. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி, அதுக்கப்புறம் வந்து சர்வீஸ் காஸ்ட், அதுக்கப்புறம் இந்த லேபர் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வீஸ் காஸ்ட்டு, அதுக்கப்புறம் லேபர் சார்ஜ் அப்படிங்கிறது, அப்புறம் சர்வீஸ் அவைலபிலிட்டி, இதையும் நீங்கள் பார்க்கணும். சர்வீஸ் அவைலபிலிட்டினா, இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையை பொறுத்தளவுக்கு ஒரு கவாசாக்கி பைக் வாங்குறீங்கன்னு வைங்களேன், சென்னையில் ஒரே ஒரு சர்வீஸ் சென்டர் தான் இருக்குது. அதுமாதிரி ஒரு பெனலி வாங்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு சர்வீஸ் சென்டர் தான் இருக்குது. இப்போ இந்த சினாரியோவில் நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து சென்னையில் ஒரு சர்வீஸ் சென்டர் தான் அவைலபிலிட்டி இருக்குது. இப்படி இருக்கும்போது நீங்கள் எங்கேனாவது வேறு ஸ்டேட் போய் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி சர்வீஸ் அவைலபிலிட்டி நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இதெல்லாமே சேர்ந்து தான் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு வரும். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த 4 விஷயம் நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. செகண்ட், ஏதாவது பைக்ஸ் கேட்டகரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும் இல்லைங்களா, நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த செகண்ட் பாயிண்ட் பர்பஸ். இப்போ அந்த பர்பஸ்க்கு அப்புறமா நீங்கள் வந்து பைக்ஸை வந்து கேட்டகரைஸ் பண்ணணும். பைக்ஸ் கேட்டகரைஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போது சிட்டிக்குள்ளே மட்டும் கம்யூட்டிங் மட்டும் ஓட்டுறதுக்குன்னு சில பைக்ஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போது எல்லா பைக் கம்பெனியுமே பைக்கை வந்து டிசைன் பண்ணும்போதே இந்த பைக் வந்து இந்தந்த பர்பஸ்க்கு அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து டிசைன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களே கேட்டகரி பிரிக்கிறாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஹோண்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 125 சிசி இருக்குங்களா, அது 110 சிசிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 110 சிசி, அதுக்கப்புறம் 125 சிசி, அதுக்கப்புறம் வந்து 150 சிசி, அதை 150, 160 இந்த சிசி செக்மெண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 256, 300, அதுக்கப்புறம் அப்படியே போகுது 1000 சிசி வரைக்கும் அவங்க கொண்டு போகிறாங்க. இப்போ இதில் நீங்கள் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டே டு டே காலேஜ் போய்ட்டு வருவீங்க, இல்லை ஒரு வீக்கெண்டு ட்ரிப் ஏதாவது போவீங்க. ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்கு என்ன பைக்ஸ் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். பட் இதை விட்டுட்டு, அதாவது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பர்பஸ்க்கு தான் நீங்கள் பைக் எடுக்கணும். பர்பஸ் சால்வ் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் பைக் எடுக்கணும். ஆனால்
இப்போ இந்த பைக் எடுத்தால் நல்லாயிருக்கு ஓட்டுறதுக்கு, லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் RC 200 இல்லை RC 390 எடுத்துகிட்டு அதை நான் வந்து டெய்லி நான் சிட்டிக்குள்ளே தான் கம்யூட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் அதை ஓட்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும், இன்னொன்று இல்லை ஒரு மாதிரி டஃப் ரோட்டில் தான் நான் இந்த பைக்ஸை நான் ஓட்டுவேன், என்னோடய ஊர் வந்து பார்த்திங்கன்னா ரோடு சரி இருக்காது, ஆனால் வந்து நான் RC 390 எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து தப்பான சாய்ஸ். ஏன் அப்படின்னா அந்த பைக்ஸ்க்குன்னு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, அதுக்குன்னு ஒரு கேட்டகரி இருக்குது இல்லைங்களா. இப்போ RC 390 அப்படின்னா அது ஒரு ட்ராக் மிஷின், இல்லை ட்ராக்கில் தான் ஓட்டணும்னு அவசியம் இல்லை, அதை எடுத்துகிட்டு நிறைய பேர் டூரிங் போகிறாங்க, அப்புறம் சிட்டிக்குள்ளேயும் ஓட்டுறாங்க. பட் அதுக்குண்டான பெயினை வந்து நம்ம தான் வந்து பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இது ஒன்று. அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் பர்பஸ்க்கு தகுந்த மாதிரி எடுங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ கம்யூட்டிங்க்கு அப்படின்னா கம்யூட்டிங்க்கு நிறைய பைக்ஸ் இருக்குது. இப்போ 125cc 150cc வந்து கம்யூட்டிங்க்கு நிறைய பைக்ஸ் இருக்குது, கம்ஃபர்டபுளான பைக்ஸும் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மைலேஜ் கொடுக்குற மாதிரி இருக்குது. கம்யூட்டிங்க்கு போகிறவங்க வந்து டியூக் 390 எடுத்துகிட்டு ஓட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒன்று வந்து கம்ஃபர்ட் முக்கியம், அப்புறம் சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு உண்டான பைக்குக்கு எல்லா தகுதியும் இருக்கணும், அப்புறம் நீங்களும் வந்து ஃபியூல் எக்கனாமிக்கலும் இருக்கணும், உங்கள் பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும். ஸோ இதெல்லாமே பார்த்து நீங்கள் அந்த பர்பஸுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணணும், பைக்ஸை வந்து சூஸ் பண்ணணும். ஸோ அப்படி சூஸ் பண்ணும்போது கேட்டகரியில் வந்து நிறையா இருக்குது. இப்போது டூரிங்க்கு அப்படின்னு சொல்லி தனி பைக்ஸ் இருக்குது, டூரிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ரோட், அதுக்கப்புறம் ஆன் ரோட். அண்டர் 3 lakhs அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இப்போ டியூக் 390 அட்வென்ச்சர் புதுசாக லான்ச் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஹிமாலயன் இருக்குது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ரோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பல்ஸ் 200 ஹீரோ லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ADV பைக்ஸ் அப்படின்னு தனியாக இருக்கும், நீங்கள் அந்த பைக்ஸ்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் ஆஃப் ரோடும் பண்ணலாம். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டில் இன்னொன்று ட்ரையல்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பைக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஆஃப் ரோடும் பண்ணலாம், எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடே நீங்கள் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹைவே டூரிங் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஹைவே டூரிங் அப்படின்னா அதுக்கும் வந்து நிறைய பைக்ஸ் இருக்குது. இப்போ அண்டர் 3 lakhs அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டில் ட்வின்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து KTMஸில் நிறையா இருக்குது, டியூக் 390, டியூக் 250, டியூக் 200 கூட டூரிங் எடுத்துகிட்டு போகிறாங்க. அது அப்படியே 2 lakhs கம்மியாக வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஜாவா இருக்குது, அதுக்கப்புறம் வந்து இப்போ ZigZag 250 இருக்குது, யமஹாவில் வந்து FZ 250 இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பைக்ஸ் இருக்குது. அதாவது டூரிங் அப்படின்னு பார்க்கும்போது ஆயில் கூல்டு இல்லை லிக்விட் கூல்டு இந்த மாதிரி இருக்கிற பைக்ஸ் நீங்கள் எது வேணாலும் ஓரளவுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் அப்படின்னு கண்டினியூஸாக ரைட் பண்ண போகிறதில்ல நம்ம. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரைட் பண்ணுற மாதிரினா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரீம் ADV பைக்ஸ் இல்லை வந்து எக்ஸ்ட்ரீம் டூரர் தான் பார்க்கணும். பட் ஒரு பட்ஜெட்டாக அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி பைக்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பர்பஸாக வந்து கரெக்டாக பைக்கை வந்து கேட்டகரைஸ் பண்ணி எடுங்க. அதை விட்டுட்டு நான் வந்து ப்ரோ நான் இந்த பைக் எடுத்தேன், நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ப்ரோ நான் இந்த பைக் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்தேன், அவன்கிட்ட பார்த்தீங்கன்னா இவ்வளோ ப்ராப்ளம் வருது, இது வந்து எனக்கு பேக் பெயின் வருது, அதுக்கப்புறம் வந்து ஷோல்டர் பெயின் வருது. இது எதனால் இந்த ரீசன் அப்படின்னா நம்ம பாடிக்கு தகுந்த மாதிரி பைக்கை வந்து சூஸ் பண்ணணும். இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஒல்லியாக இருப்பீங்க, ரொம்ப வெயிட்டான பைக்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு பார்க்கிங் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். நிறைய பேர் வந்து ஆக்சுவலி இந்த பேஷன் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட். ஒல்லியாக இருக்கிறவங்க எந்த பைக் வேணாலும் ஓட்டலாம், குண்டாக இருக்கிறவங்களும் எந்த பைக் வேணாலும் ஓட்டலாம், பைக் ஓட்ட முடியும். பட் என்னென்னா கம்ஃபர்டபுளாக இருக்குமா, நமக்கு வந்து இந்த பைக் வந்து எடுத்தால் கம்ஃபர்டபுளாக இருக்குமா, நம்மளால் இந்த பைக் வச்சுட்டு மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பல்சர் 180 வச்சுருந்தேன். பல்சர் 180 வச்சுருக்கும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு பெயின் இருக்கும், அப்புறம் வந்து எனக்கு நெக்கில் பெயின் இருந்தது. சென்னை சிட்டிக்குள்ளே நான் கம்யூட் பண்ணேன் அந்த பைக் வச்சுட்டு. ரீசன் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா கிளச்சு வந்து பயங்கர டைட்டு. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா 150 வந்து கிளச்சு வந்து ரொம்ப லூஸாக இருக்கும் பல்சரில், 180 வந்து டைட்டாகும், இன்னமும் டைட்டாக தான் இருக்குது அந்த பைக்கோட டைப். அப்படி அது எனக்கு ரொம்ப நாளாக எதனால் பெயின் வருதுன்னே தெரியல. அதுக்கப்புறமா நான் கண்டுபிடிச்சேன் கிளச்சு தான் ஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக ஆப்டாக இருக்க பைக்கை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பாயிண்ட், 3வது பாயிண்ட், இது என்னென்னா பைக் ரிவ்யூஸ் வந்து நீங்கள் நிறையா பாருங்கள். எதுக்கானா இப்போ நீங்கள் ஒரு பைக் எடுக்க போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது ஒரு பைக் எடுக்க போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் பைக் ரிவ்யூஸ் பாருங்கள். ரிவ்யூஸில் நீங்கள் எப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து என்ன அப்படின்னா நம்ம ஏதாவது நமக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் கேட்குற நிலைமையில் இப்போ நம்ம இல்லை. ஏன்னா இப்போ ஒருத்தர் ரோட்டில் ஒரு பைக் ஓட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னா, நான் பைக் வாங்கும்போதெல்லாம் ரோட்டில் போகிறவர்லாம் கேட்பேன், பக்கத்தில் அந்த பைக் ஓட்டிகிட்டு போனார்னா, ஆனால் அந்த பைக் எப்படின்னா இருக்குது, நல்லா இருக்குங்களா, மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது, எவ்வளோண்ணா ப்ரைஸு, இஎம்ஐயில் வாங்கினீங்களா, மொத்தமாக காசு கொடுத்து வாங்கினீங்களா, இந்த மாதிரியெல்லாம் கேட்பேன். இப்போ நான் படிக்கும்போதெல்லாம் கேட்டிருக்கேன். பட் இப்போ வந்து சென்னையில் நீங்கள் அந்த மாதிரி யார்ட்டையாவது கேட்குறீங்க, இல்லை நீங்கள் கோயம்புத்தூர் திருச்சி எங்கேயா இருக்கீங்க கேட்குறீங்க அப்படின்னா உங்களை வந்து மேலே எங்கேயும் பார்ப்பாங்க. ஸோ இந்த சினாரியோவில் வந்து பைக் ரிவ்யூஸ் பாருங்கள். ரிவ்யூஸ்னால் ஒருத்தரோடது மட்டும் பார்க்காதீங்க. இப்போ நான் பைக் ரிவ்யூ பண்ணுறேன்னா என்னோடது மட்டும் பார்க்காதீங்க தயவு செஞ்சு.
4 பேர் பண்ணுறாங்கன்னா 4 பேரோட ரிவ்யூவும் பாருங்கள். அப்போ தான் வந்து நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ரிவ்யூ பண்ணியிருப்பேன். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் மோஸ்ட்லி எப்படி நான் ரிவ்யூ பண்ணுறேன்னா, ஒரு பைக் எடுப்பேன். இப்போ அந்த பைக்கை எடுத்துகிட்டு ஓட்டுவேன். ஓட்டும்போது நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், அந்த பைக்கை ரியல் டைமாக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பைக்கை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் முன்னாடியே வந்து கேதர் பண்ணிடுவாங்க. கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பைக்கை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்ச் பை இன்ச்சாக சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து யூஸ் ஆகும். அடுத்து சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பைக்ஸை வந்து ஹையர் பண்ணிடுவாங்க. இப்போ நான் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நிறைய பைக்ஸ் பண்ணியிருக்கேன். பைக்கை வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு பைக்ஸில் ஒரு ஸ்பின் போயிட்டு வந்து ஒரு 1 வீக் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டீட்டெயிலாக ரிவ்யூ கொடுப்பாங்க. மைலேஜ் டெஸ்ட்லேருந்து ஸோ இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அதுவும் கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே இது ஒன்று தான். இப்போ ஒரு பைக்கை பற்றினது ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா அந்த பைக்கில் இருக்கிறது கரெக்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ நான் ஒரு சில பைக்ஸ் நான் ஓட்டின பைக்ஸில் ப்ராப்ளம் இருந்திருக்கு. அதை நான் ரிவ்யூவில் ப்ராப்ளமாக சொல்லியிருக்கேன். பட் அந்த பைக் வந்து எல்லா பைக்லையும் இல்லை. அது மாதிரி நான் ஓட்டின பைக் நல்லா இருந்திருக்கு, ஆனால் நிறைய பைக்கில் டிஃபெக்ட் இருந்திருக்கு. ஒரு பைக்கே எடுத்துக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி சினாரியோ இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, மல்டிபிள் ரிவ்யூஸ் பாருங்கள். மற்றவங்க என்னென்ன பாயிண்ட் சொல்கிறாங்களோ அது எல்லாமே கேதர் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு சூஸ் பண்ணுங்கள். இது வந்து ஓகே, இவர் வந்து 120 போயிட்டு இது டாப் ஸ்பீடுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பட் நமக்கு 120 நம்ம போவோமா சிட்டிக்குள்ளே? அதை நீங்கள் யோசிக்கணும். இவர் வந்து ஓட்டி பார்த்துட்டு இவருக்கு வந்து பிடிக்கல, இவருக்கு வந்து வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா அப்போ அவர் என்ன வெயிட்டில் இருக்கார், அவர் எவ்வளோ ஹைட்டில் இருக்கார், அவரதை நீங்கள் பார்க்கணும். அதை பார்த்துட்டு ஓகே அவரோட வெயிட்டுக்கு அது பிடிக்கலாங்கிறாரு, நம்ம வெயிட்டுக்கு அந்த பைக்கு நல்லா இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணணும். இது வந்து எதுக்கு இந்த ரிவ்யூ பார்க்குறது அப்படின்னா, நான் பைக் வாங்கும்போது அப்படி தான். நான் பைக் வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூவர்ஸே அதிகமாக இல்லை. அப்போ வந்து ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து பார்த்திங்கன்னா வாக் அரவுண்ட் வீடியோஸ் மட்டும்தான் அப்போ போட்டுட்டு இருந்தார். ஸோ அது மாதிரி நான் வீடியோஸ் தேடுவேன், வீடியோஸ் எனக்கு கிடைக்கல. அதனால் நான் ரோட்டில் வரவங்கலாம் கேட்டேன். பட் இப்போ அப்படி இல்லை. நிறைய பேர் மூளைக்கு ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க. அதனால் ஏன்னா நீங்கள் ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் வரைக்கும் வாங்கும்போது அமௌண்ட் வந்து பல்கான அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து லோன் போட்டு தான் பைக்ஸ் வாங்குறீங்க. அப்போ அந்த பைக் வந்து நல்லா இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 3 to 5 இயர்ஸாவது நீங்கள் யூஸ் பண்ணணும்ல. அப்படிங்கும்போது நீங்கள் நிறைய ரிவ்யூஸ் பாருங்கள், தப்பே இல்லை. பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள். அடுத்து வந்து ஓனர்ஷிப் ரிவ்யூ பாருங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நான் பைக் வந்து ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னா, நான் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணியிருப்பேன்? 1 நாள் 2 நாள் இல்லை ஒரு 3 நாள். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா, பைக்கை வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் ரிவ்யூ பண்ணுறேன். அது வந்து நான் ஒரு 1 மந்த்லாம் வச்சு யூஸ் பண்ணுறேன். லாங் ட்ரிப்லாம் போகிறேன், மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறேன், இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ஓரளவுக்கு அந்த பைக்கை பற்றினா ஒரு 2000-3000 கிலோமீட்டர்ஸ் உண்டான ரிவ்யூ என்னால் கொடுக்க முடியுது. பட் நீங்கள் ஓனர்ஷிப் ரிவ்யூ ஏன் பார்க்கணும் அப்படின்னா, ஓனர்ஷிப் ரிவ்யூ அப்படிங்கிறது அவங்க ஒரு 10,000-15,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருப்பாங்க. ஒரு 1 வருஷம் 2 வருஷம் ஓட்டியிருப்பாங்க. ஓட்டிட்டு அவங்க ஓனராக இருக்கும்போது தான் அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். சர்வீஸ் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் வந்துச்சு, சர்வீஸ் சென்டரில் அவங்கள எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, இப்போ இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அவங்களால ஃபிக்ஸ் பண்ண முடியுதா இல்லை ஃபிக்ஸ் பண்ண முடியலையா, இது வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டா இல்லை வந்து பைக் ஓட்டும்போது நடந்த டெப்ரிசியேஷனா. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை அப்படி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓனர்ஸ்கிட்ட மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அவங்க வேரியஸ் கண்டிஷனில் எல்லா ஓனர்ஸும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பைக்கை வந்து தட்டியிருப்பார், ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பார், ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா லாங் ட்ரிப்புக்கே யூஸ் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஓனர்ஷிப் ரிவ்யூஸ் அதுவும் ஒன்று மட்டும் பார்க்காதீங்க, மல்டிபிள் ஓனர்ஷிப் ரிவ்யூஸ் பாருங்கள். இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைக் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்தாவது டைம் எடுத்துப்பீங்க. நான்லாம் வந்து ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக 1-2 மந்த்து 3 மந்த்ஸ்லாம் டைம் எடுப்பேன். எடுத்துகிட்டு தான் அப்புறமா வாங்குவேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் 1 மந்த்து டைம் எடுக்கும்போது உங்களுக்கு இந்த 1 மந்த்து காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களால் ஒரு 10 ரிவ்யூ 15 ரிவ்யூ உங்களால் பார்க்க முடியும். அது மாதிரி பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே இது வந்து கரெக்டாக இருக்கும், நம்ம பர்பஸ்க்கும் நம்மளோட பட்ஜெட்டுக்கும் இந்த பைக் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லாத்த விட சில பேர் வந்து இந்த அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு தனித்தனியாக வீடியோஸ் பண்ணுவாங்களே, அந்த அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கிற வீடியோஸை நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் வீடியோஸை நான் மார்க்கெட்டிங் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிடாதீங்க. ஏன் பார்க்க சொல்கிறாங்கிறதுல ஒரு விஷயம் இருக்குது. இப்போ அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அட்வான்டேஜஸ் வீடியோ வந்து அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நானுமே எப்படி பண்ணுவேன்னா, எனக்கு என்ன அந்த பைக்கில் இப்போ நான் ஒரு மைண்ட் செட்டோட போயிருப்பேன். இப்போ நான் எனக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கு இல்லையா. இப்போ நான் அந்த ஒரு பைக் எடுத்தோடனே இந்த பைக்கில் நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கேன். ஓகே இந்த பைக் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும், இல்லை இந்த பைக் வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும், இந்த பைக் இவ்வளோ ப்ரைஸ் கொடுக்குறோம், பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், கியர் ஷிஃப்டிங் நல்லாயிருக்கும், எனக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்.
அந்த எக்ஸ்பெக்டேஷனோட நான் போகும்போது எனக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுச்சுன்னு வைங்களேன், நான் அதை வந்து ஒரு அட்வான்டேஜாக உங்கள்கிட்ட சொல்லுவேன். கரெக்டுங்களா? இதுதான் வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கோட ஒரு மைண்ட் செட்டு. இப்போது அதே எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு எனக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகலை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், அது வந்து டிஸ்அட்வான்டேஜ் சொல்லுவேன். ஓகேங்களா? இந்த மாதிரி கேட்டகரியில் ஒரு சில பேர் ரிவ்யூ பண்ணுறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு வைங்களேன், இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு, இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஒரு 1.5 lakhஸில் ஒரு பைக் வருதுன்னு வைங்களேன். அந்த பைக் வருதுன்னா ஒரு அதில் இருக்க என்னென்ன விஷயமோ எல்லாத்தையும் நான் சொல்லிடுவேன். அது எப்படி நான் சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ நான் MT-15 பைக்குன்னு ஒன்று நான் ரிவ்யூ பண்ணியிருந்தேன், டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு ரிவ்யூ பண்ணியிருந்தேன். அதில் வந்து நானே சொல்லியிருந்தேன், பின்னாடிலாம் சேர் அடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த சேர் அடிக்கும் அப்படிங்கிறது அந்த பைக் டிசைன் பண்ணவங்களுக்கு அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நேக்கட் பைக். அது வாங்கினா அதில் சேர் அடிக்கும். அது டிஸ்அட்வான்டேஜ்னு நான் சொல்ல வரல. ஆனால் சேர் அடிக்கும் அப்படிங்கிறத நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ அது தெரியாமல் நிறைய பேர் வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு மழையில் ஓட்டிட்டு போவாங்க. அப்புறம் சேர் அடிக்குது அப்படின்னு புலம்புவாங்க. ஸோ அந்த பைக்கை பொறுத்தளவுக்கு இது வாங்கினீங்கன்னா இது நடக்கும். உங்களுக்கு வேணுமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த பைக்குனா இப்படி தான், இந்த பைக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ அதே மாதிரி ஒரு கவர்டு பைக், இப்போ யூனிகான் 150 வாங்குறீங்க அப்படின்னா அந்த பைக்கில் வந்து ஃபுல்லாகவே கவர்டு. உங்களுக்கு மேலே கீழே சேர் அடிக்காது. ஈவன் வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் கூட உங்களுக்கு சேர் அடிக்காது. 20,000 கிலோமீட்டருக்கு மேலே செயின் ஸ்ப்ராக்கெட் வரும். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த பைக்கோட டிசைனு அட்வான்டேஜை நான் சொல்லிடுவேன். இந்த பைக் வாங்கினீங்கன்னா இந்த பைக்கில் இது இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்லிடுவேன். இதை நம்ம டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்கிறத விட இந்த பைக் வாங்கினா இதோட தன்மை அப்படி தான், இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படி தான். ஸோ அப்படி நான் ரிவ்யூ பண்ணுவேன். ஸோ இப்படி பண்ணுறவங்களையும் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு ஓகே இவர் இதை சொல்கிறாரு கரெக்டு, அப்போ நம்மளுக்கு இந்த பர்பஸ்க்கு இது செட் ஆகுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அடுத்து வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஓகே ப்ரோ எல்லாமே ஓகே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே, நான் பார்க்குறேன் ப்ரோ, ஆனால் இருந்தாலும் எனக்கு வந்து பைக்ஸ் வந்து அது எப்படின்ட்டு என்னால் ஃபீல் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நான் ஃபைனலாக ஒன்று சொல்கிறது என்னென்னா, எல்லா ரிவ்யூவும் பார்க்குறீங்க, உங்களுக்கு மைண்டுக்கு ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்குது, பட் மனசுக்கு அதை வந்து ஓட்டி பார்த்து நீங்கள் அதை ஃபீல் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஆக்சுவல் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா? என்னென்னா நீங்கள் இந்த ரிவ்யூவில் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஓகே இந்த பைக்கில் இந்த இஷ்யூஸ்லாம் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் வந்து எப்போ டெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா, ரியலாகவே அந்த பைக் உங்கள் கையில் கிடைக்கும் போது தான் நீங்கள் வந்து அதை டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, தயவு செஞ்சு பைக் எடுக்க போகிறீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு போய்ட்டு புக் பண்ணிடாதீங்க. டெஸ்ட் ரைடுன்னு ஒன்று இருக்குது. எல்லா பைக்குமே டெஸ்ட் ரைடுன்னு ஒன்று கொடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த டெஸ்ட் ரைடு வாங்கி ஓட்டுங்க. சிங்கிளாக ஓட்டி பாருங்கள். டபுள்ஸ் வராங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கேட்டு கொஞ்சம் உட்காருங்க அப்படின்னு சொல்லி டபுள்ஸ் அவங்கள விட்டுட்டு சிங்கிளாக ஓட்டி பாருங்கள். அப்போ தான் உங்கள் பைக்கோட ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் தெரியும். இல்லை டபுள்ஸும் உங்களுக்கு ட்ரை பண்ணோம் அப்படின்னா, டபுள்ஸ் வந்து அவரை கூட வரவங்களையும் உட்கார வச்சுட்டு டபுள்ஸ் போங்க. டபுள்ஸ் போயிட்டு ஓட்டி பாருங்கள். பிரேக் டெஸ்ட் பண்ணுங்கள். டாப் ஸ்பீடு வந்து சிட்டிக்குள்ளே அவங்களால முடியல அப்படின்னா வெளியில் இப்போ யாரும் கொடுக்க மாட்டாங்க வெளியில். ஸோ அந்த மாதிரி சினாரியோவில் நீங்கள் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஸ்பீடுக்காக தான் பைக் வாங்குறீங்க அப்படின்னா, முடிஞ்சதுன்னா பைக் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துருங்க. ஓகேங்களா? ரெண்ட் வந்து நிறைய பேர் கொடுக்குறாங்க. சென்னையில் அவ்வளோவா இல்லை, பட் பெங்களூரில் நிறைய ரெண்ட்டுக்கு இருக்குது பைக். இப்போ ஒரு 3 lakhs 4 lakhs அந்த மாதிரிலாம் போகிறீங்க அப்படின்னா பைக் வந்து நீங்கள் தாராளமாக ரெண்ட்டுக்கு எடுக்கலாம். ரெண்ட்டுக்கு எடுத்து ரைட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அந்த மாதிரி இருக்கும்போது உங்களோட பர்பஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் டூரிங்லாம் இப்போ நிறையா நீங்கள் போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வண்டியை வாங்கிட்டு யோசிக்காதீங்க. ஒன்ஸ் நீங்கள் பைக் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி வந்து அண்டர் 3 lakhsல நான் சொல்கிறேன், ஒரு 40,000 உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் வேல்யூ வந்து ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு முடிஞ்சது 40,000 30,000 வந்து லாஸ் தான். ஏன்னா செகண்ட் ஹேண்டில் திரும்ப நீங்கள் சேல் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து லாஸுக்கு தான் கொடுக்கணும். ஸோ இந்த சுச்சுவேஷனில் பைக் வந்து டெஸ்ட் ரைட் பண்ணுங்கள். டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும் அந்த பைக் எடுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்கள நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, பாய்.